மாஸ்டர் சொன்னாரு, கட்டம் நல்லா இருந்தா தான் சரியா வரும்னாரு. கட்டம் நல்லா இருந்தா கட்டம் கட்டிடுறாங்க. அதனால கட்டம் கட்டம் கட்டமும் நல்லா இருக்கும்போது கட்டம் கட்டுறாங்க பாருங்க. அந்த கட்ட வைக்கிறதுக்கும் திறமை வேண்டியிருக்கு. அப்பதான் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து ஜெயிக்க முடியும். தன்னிச்சை ஆரம்பத்தில் நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு இந்த நிமிஷம் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பல காலமா பல வருஷமா ஒரு கோரிக்கை அடிக்கடி ஒரு படம், பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள், ஒரு பண்டிகைக்கு படங்கள் வரும்போது தான் கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. அது என்னன்னா ஸ்பெஷல் ஷோ 5 காட்சி வேணும்பாங்க. அது சில படத்துக்கு கிடைக்கும், சில படத்துக்கு கிடைக்காது. எதுக்கு கிடைக்குங்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்து. இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க, அனைத்து படத்துக்கும் 5 காட்சிகளுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. பண்டிகை நாட்கள் எந்த படம் வந்தாலும் சரி 5 காட்சிக்கு ஓகேன்ட்டு இன்னைக்கு அரசாங்கம் அறிக்கை விட்டுருச்சு. அதே மாதிரி சனி ஞாயிறு 5 காட்சிகள், சின்ன சின்ன பண்டிகைகள், உள்ளூர் பண்டிகைகள் வந்தாலும் அந்த ஏரியாக்குள்ள 5 காட்சிகள் போட்டுக்கலாங்கிற முதல் முறையா நம்ம சினிமாவுக்கு ஒரு விடிவுகாலம் பிறந்திருக்கு. அதுக்கு முதல்ல விஜய் சாருக்கு நன்றி. நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கு. 5 காட்சி நீங்க அது அப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் குறைக்கிட்ட சார், விஜய் சார் விட்டுருங்க சார், எல்லாத்துக்கும் குறை ஒன்று சொன்னா உடனே சின்ன திட்டம் பண்ணுறேன். அது பண்ணுங்க. இப்போ நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் கெஞ்சிக்கு இருக்கணும், ஸ்பெஷல் ஷோ கொடுங்க, 9 காட்சி கொடுங்கன்ட்டு. இப்போ அது இல்லை, ஓகே பண்ணிட்டாரு. ஆமாம், அது திருப்பி அவராக சொல்லி நல்ல படம் நல்லா எடுக்கணும்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இந்த இதுக்கு விஜய் சாருக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதுக்கு சொன்ன மாதிரி எல்லா கோரிக்கையும் வச்சோம்னா தலை சுற்றிடும் அவருக்கு. ஏகப்பட்ட சுத்தல் இருக்கு. இப்போ எல்லாம் கிளியர் ஆகட்டும், எல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக உட்காரட்டும். முதல்ல இப்போ தான் அமைச்சரை வந்து உட்காரட்டும். அந்த அடிப்படையில் தான் இயக்குனர் சங்கமே நீங்கள் முதல்ல ஸ்டடியாக உட்காந்து நல்லாட்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் கோரிக்கை இருக்கு அப்புறம் சொல்கிறோம் இருக்கோம். டைம் பாஸ் போய் சொல்லிடுவோம். வடம் மஞ்சு விரட்டு, வடம் வடம் மஞ்சு விரட்டு. இந்த வடம்ங்கிற வார்த்தை 2 இடத்துல வரும். அந்த தேர்களுக்கு கட்டுவாங்கள கயிறு, அந்த கயிறுக்கு, தேரில் கட்டுற கயிறுக்கு தான் வடம். அப்புறம் கேணி கயிறு, ஆட்டுக்கயிறு, மொத்தம் கயிறு தான். ஆமா, அந்த தேருக்கு கட்டுற கயிறு தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமா அதுக்கு வந்து வடம்னு சொல்லுவோம். அதற்கடுத்து வடம்ங்கிற வார்த்தை இந்த மாட்டுக்கு கட்டுற கயிறு தான். அப்ப அந்த மாடை வந்து எங்க வைக்கிறோம்? தேருக்கு நிகர வைக்கிறோம். அதான் வடம் மஞ்சு விரட்டு. இந்த மஞ்சு விரட்டுங்கிறது 2 இருக்கு, மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இருக்கு. ஊர்ல அந்த மஞ்சள் கத்தாழையில் இது பண்ணி ஒரு மஞ்சு, அந்த மஞ்சு கட்டுவாங்க. மஞ்சு கட்டி மாட்டை வெட்டி வரதான் மஞ்சு விரட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது அப்ப சொல்லுவாங்க, ஜல்லிக்காசும்பாங்கல்ல, ஜல்லிக்காசுக்கு பிரயோஜனம்பாங்கல்ல. அப்போ ஜல்லிக்காசு, அந்த ஜல்லிக்காசை துண்டில் கட்டி மாட்டில் கட்டுவாங்க. அதை அடக்கி அந்த ஜல்லிக்காசை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள அதுக்கு போய் சேர்ந்துடும், துண்டை வைக்கிற மாதிரி. அதனால தான் அதுக்கு பேர் ஜல்லிக்கட்டு. இந்த மாதிரி மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இது வடம் மஞ்சு விரட்டுங்கிறது இது கொஞ்சம் இது வந்து என்னன்னா இதில் ஆபத்து கம்மி, மாடு அது இஷ்டத்துக்கு போகாது. அந்த வடத்தோட கண்ட்ரோலில் முதல்ல இருக்கும், அதுக்குள்ள போட்டு வச்சு அது அடக்குறது. இது கொஞ்சம் ஜல்லிக்கட்டு மஞ்சள் விரட்டோட வட மஞ்சள் விரட்டுங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பான மஞ்சள் விரட்டு தான் இந்த வடம் மஞ்சு விரட்டு. இது எந்த படத்தையும் காட்டும் இல்லை, ஜல்லிக்கட்டு காட்டியிருக்காங்க. வடம் மஞ்சு விரட்டுங்கிறது முதல் முறையா நம்ம தமிழ் திரைப்படத்தை காட்டின நம்ம இயக்குனர் சங்கிலி அவருக்கு பாராட்டுக்கள்.
அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் முகேஷ் முனுசாமி சார். பாட்டு எல்லாம் சூப்பர் சார். நல்ல ஒரு நேட்டிவிட்டியாக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள். அதில் ஒன்று சொன்னார் அவர், ஒப்பாரி பாட்டுன்னு சொல்லுவாங்க, டீன் எல்லா டேட்டும் கேட்டுப்போம். அம்மா இறந்து போச்சு, ஒரு ஒப்பாரி சாங் சார். அப்பா இறந்து போயிட்டாரு, கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாட்டு. இந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஆனால் மாடு செத்து போச்சு, ஒரு ஒப்பாரி பாட்டுன்னா அது இருந்தாலும் என்ன என்ன பண்ணுவார், என்ன ஃபீல் ஆகும்? என்னன்னா கிராமங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல பெத்த பிள்ளையை விட, பெத்த அப்பா அம்மாவை விட மாடை நேசிப்பார்கள், மாட்டின் மீது பாசம் காட்டுவார்கள். சில அம்மாலாம் குழந்தைகளுக்கு குளிப்பாட்ட மாட்டாங்க, அதுவாக குளத்துல குளிச்சு அதுவாக குளிச்சுட்டு போறாங்க. சில பெண்கள் மாட்டுக்கு குளிப்பாட்டுவாங்க, குழந்தை மாதிரி குளிப்பாட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர் மாதிரி இருப்பாரு மாடு. இன்னொன்னு இந்த ஒப்பாரி சொல்றேன், ஒரு அப்ப வந்து 300 ஏக்கர் 400 ஏக்கர் அப்படின்னு பல கோடி சொத்து சேர்த்து வைப்பான் பிள்ளைகளுக்கு. அந்த அப்பா செத்து போயிட்டா அந்த அப்பனுக்கு யாரும் சமாதி கட்டுறது இல்லை, மிஷின் எரிச்சிட்டாங்க இப்போ. ஆனா கிராமங்கள்ல குழந்தை மாதிரி வளர்த்த ஒரு மாடு செத்து போச்சுன்னா இந்த தோட்டத்திலேயே மாட்டுக்கு சமாதி கட்டுவாங்க. பெத்த அப்பனுக்கே சமாதி கட்ட காலத்துல மாட்டுக்கு சமாதி கட்டி அதுக்கு இறந்த நாள் இருக்கு, அந்த இடங்களுக்கு அது மாலையெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. அது கிராமத்து கல்ச்சர் தான். ஆடு மாடு கோழி மனிதர்கள் எல்லாம் ஒன்னா பழகுனது தான் அந்த கிராமத்து கலாச்சாரம். இன்னைக்கு நிறைய கிராமத்து படங்கள் வர்றதில்லை, ஏன்னா நிறைய இயக்குனர் எடுக்கிறது. ஏன்னா அவங்க வேற மாதிரி ஒரு பேன் இண்டியா மூவி கிராமத்து படம் எடுத்தா நம்மள ஒரு குறுகிய வட்டத்தில் அடைச்சிருவாங்களோ, ஒரு ரொம்ப சீப்பாக அடிச்சிருவாங்களோ, பிரம்மாண்டமாக எடுக்கணும், துப்பாக்கி எடுக்கணும், கன் எடுக்கணும், சுடணும், சேசிங் இருக்கணும், த்ரில்லர் கொலை, அப்படி எடுத்தா பெரிய டைரக்டர்னு நினைப்பாங்கன்ட்டு தப்பா நினைக்கிறாங்க. அது இல்லை, கிராமத்து கதையில் எந்த இயக்குனர் ஜெயிக்கிறானோ அவன் தான் லைஃப் லாங்கா பேர் இருக்கும் அவனுக்கு. ஏன்னா கிராமம் அவ்வளோ ஒரு வீரியமானது. இந்த சூழல்ல இன்னைக்கு ஒரு கிராமத்து கலாச்சாரத்தை தான் எடுத்த இயக்குனர் சங்கிலி ஒரு நான் பாராட்டேன், பாராட்டேன். அப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது நான் அது ஃபர்ஸ்ட் வியந்தது என்னன்னா கேமராமன் ஈஸ்வரோட ஒர்க்கு. மெரிட்டர் என்ன டோன், அந்த 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 கிராமத்து அந்த மனம் வாங்க, கிராமத்தோட காட்சி, அந்த மாடு வந்து அந்த மண்ணை உதரும் பாருங்க, அதெல்லாம் உண்மை நம்ம மேல விழுகிற மாதிரி இருக்கு சார். அந்த கிராமத்தை அப்பயே அவரு கரெக்டாக கொண்டு விட்டார். நம்ம இயக்குனர் இமயம் வாராஜா சொல்லுவார், நான் படப்பிடிப்பு செல்லும் பொழுது என் கேமராமேன் கண்ணன் என்கிற கண்களைத்தான் எடுத்து செல்வேன், அதுதான் ஆகாயத்தையும் மறுபக்கத்தையும் பார்க்குற வலிமை இருக்கும் பாரு. யாரும் சொன்ன மாதிரி ஈஸ்வர் இவரு நெட்டுக்கு எடுத்து விட்டார். நம்ம சங்கிலி ஈஸ்வரோட நெற்றிக்கண் வச்சு படப்பிடிப்பு எடுத்திருக்காரு. ஒன்னே ஒன்று சார், நான் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன படம் பார்ப்போம், அதில் பாதி படத்துக்கு மேலே ஆசைக்காக எடுக்கப்பட்ட படங்கள். ஏன் சொன்னாங்கல்ல படமா சரியில்லை, ஒரு இதே கூட சொன்னார், உனக்கு கதையை கேளுங்கியா, நல்ல உடம்பா எடுங்கியான்னாப்புல ராஜன் சார் சொன்னார். அவர் புடிச்சிருக்காக பொங்கி எழுந்த ராஜாவும் சொன்னார். என்ன சொன்னா ஆசைக்கா எடுக்கிற படம் வேற, என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டர் ஆக்கணும், நான் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்னு ஒரு எனக்கு பேர் வரணும், இந்த நோக்கத்தில் எடுக்கிற படங்கள்லாம் ஈசல் மாதிரி
அன்னைக்கு பிறந்து அன்னைக்கு ஊந்துடும். நீங்க படத்தை படம் எடுக்கணும், நேசிக்கணும், லவ் பண்ணணும். படம் வெற்றி படம் கொடுத்து மக்களை எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த நோக்கத்தில் இருக்கணும். படம் பார்க்க வைக்கிறது இல்ல, மக்களை திரும்பி பார்க்கணும்னு நினைக்க வைக்கணும். அப்படி எடுக்கிற படம் தான் ஜெயிக்கும். அதுதான் படம், அதான் திரைப்படம். நான் ஆசைக்கு என்ன பண்றது? ஊர்ல திருவிழா இருக்கும். திருவிழா கடையில அந்த ஊர்லயே ரெகுலரா ஹோட்டல் இருக்கும், ஒரு கடையெல்லாம் இருக்கும். அவன் தரமா பண்ணிட்டே இருப்பான். இந்த திருவிழா கடையில ஸ்வீட்ல போடுறான் பாருங்க, அவன் தரத்துக்கு கவலை மாட்டான். அவன் இன்னைக்கு இந்த திருவிழா இந்த ஊரு இன்னொரு ஊரு தரம் இருக்காது. ஆமா, அது மாதிரி இந்த படம் பார்க்கும்போது, இந்த வடம் மஞ்சு விரட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது, இது ஆசைக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, ஜெயிக்கணும். ஒரு நல்ல படத்தை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம். சங்கிலிக்கு இயக்குனர் சும்மா நானும் இயக்குனர், என் பேரும் டைட்டில் இயக்குனர் சங்கிலின்னு வரணுங்கிறக்க. சங்கிலி யாரும் காட்டுக்கு எடுத்தது, ஒரு டைட்டில் காடுக்கு எடுக்கப்பட்ட படம். எல்லா டெக்னீஷியன் சரி, அவர் பாடலாசிரியர் இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், கேமராமேன் எல்லாம் உழைச்சிருக்காங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் நான் உங்களோட உழைப்பை பார்த்தேன், உங்க வெறியை பார்த்தேன். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுங்க சார், நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அசோக் இன்னொன்று எப்படின்னா, இதுல எங்க மேடையில திருப்பாச்சி 20 வருஷம் ஆகி போச்சு. ஆமா, ஏன் திருப்பாச்சியில் என்னோட படத்தை ஒர்க் பண்ண நம்ம சம்பத் ராம் அண்ணன், கூல் சுரேஷ். நான் அப்போ எனக்கு முதல் படம் தானே. கூல் சுரேஷ்னா அப்போ ஃபேமஸான நடிகர். அவர் வச்சு வேலை கஷ்டமா தெரிஞ்சு என்ன இல்லை இதெல்லாம் டைலாக்கா பாரு, அப்போ இது இப்படி மாத்தலாமா பாரு. விஜய் சாரோட சொல்லல, இவர் டைலாக் மாற்ற சொல்றாரு அப்படின்னு. இல்லை சார், கொஞ்சம் இப்படி தான் கொஞ்சம் உங்களுக்கு ரசிப்பாங்க. சரி, அவர் சொன்ன கிளாஸ் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அம்மா புது இயக்குனர் இல்லை, அதனால் இன்னைக்கும் திருப்பாச்சி பார்த்து நம்ம யூனிட்டு மெட்ரோ சிவா, ஆமாம் 3 பேரும் இங்கே என்னோட யூனிட் இருக்காங்க, அவங்களோட வாழ்த்துக்கள். அசோக் சார், அசோக் யாரும் முருகா அசோக்கும்பாங்க. இன்னைக்கும் முருகா அசோக்னா என்னைக்குமே முருகன் உங்களோட விட்டுட்டே இருக்கார் சார். அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு படப்பேரு ஒட்டிக்கும், ஆனால் உங்களுக்கு முருகரே ஒட்டியிருக்காரு. கண்டிப்பாக என்றைக்கும் கூட இருப்பாரு, பெரிய வெட்டி உங்களுக்கு கொடுப்பாரு. அசோக் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான், சும்மா ஆசைக்கு ஹீரோ நடிச்சு போறவர் இல்லை. இந்த சினிமாவோடு அவரு அந்த கட்டு புரண்டு சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறவர். அவர் சும்மா விட மாட்டார் சார், அவர் சினிமா உங்களை விடாது சார், நான் சொல்றேன். ஏன்னா நீ சினிமா உண்மையா நேசிக்கிறிய, சினிமா உண்மையா லவ் பண்றிய. ஒரே ஒரு கமிட் ஆயிட்டான், எப்போ ஷூட்டிங் கூப்பிட்றாங்களோ அப்போ போவோம், என்ன டைலாக் கொடுக்குறாங்களோ பேசிட்டு போவோம். அந்த ரகம் இல்லை இந்த அசோக். இன்வால்வ் ஆகாரு. இதுல என்ன பண்ணலாம் கேட்பாரு. அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சார். அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தா கண்டிப்பா ஒருத்தன் என்னைக்கா பிரியால ஜெயிப்பான் சார். இன்னொன்னு, இந்த படம் கிராமத்து சூழலை, கிராமத்து மனத்தோடு இந்த படம் எடுத்துருக்காங்க. என்னைக்கு ஒரு ஹீரோக்கு யாரு முதல்ல எப்படின்னா, புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணாலும் மதுரை வீரன் அப்படிங்கிற அந்த கிராமத்து மனத்தோடு கிராமத்து கலாச்சாரத்தோடு எடுத்த படம் தான் அவரை சூப்பர் ஸ்டாரை முதல்ல அசிஸ்டம் உட்கார வச்சு. அது மாதிரி சிவாஜி கணேசன் சார், நடிகர் சிவாஜி கணேசன் என்ன படம் பண்ணாரு. ஆனா பட்டி தொட்டில தியேட்டருக்கு வண்டி எட்டிட்டு பார்த்த படம்னா பட்டிக்கடை பட்டணமா, வண்டியில இறங்குவாங்க எல்லாம். அங்க முதல்ல சைக்கிள் நிற்கும், அந்த படத்துக்கு வண்டி கட்டி இறங்குவாங்க. சிவகுமார் சார் நிறைய படம் பண்ணாரு, ஆனா
இன்னைக்கும் அவருக்கு பெரிய அடையாளங்கிறது ரோஜா புரோகிகாரி கிராமத்து படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணாரு. அன்னொரு ஆலயம், அன்புக்கு நாளடைவு நிறைய பண்ணியிருந்தாரு. ஆனா அவருக்கு சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு அந்த தகுதியை கொடுத்த படம் முரட்டுக்காலை. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் எங்க ஊர்ல முதல்ல கமலஹாசன் அவர் படத்துக்கு வந்து இதே மாதிரி வண்டி கட்டி வந்து இறங்கி பார்த்த படம் சகலகலா வல்லவன். விஜய் சார் கில்லி. உங்களுக்கு சிட்டியில் நடக்கிற கதையா இருந்தா கூட அந்த கபடி 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 கபடிங்கிறது கிராமத்து விளையாட்டு. அந்த கிராமத்து விளையாட்டு தான் அதுக்கு வந்து அந்த படத்துல களமே தான். கில்லி வந்து பட்டி தொட்டினா பட்டை கிளப்பிச்சு. அஜித் சார் வீரம் கொண்டு அந்த அடுத்த மக்கள் கொண்டு சேர்த்துச்சு. சூர்யா சார் பார்த்தா சிங்கம், கார்த்திக் சார் பார்த்தா பருத்திவீரன். இன்னைக்கு பருத்திவீரன் நடிக்கிறதுக்கு ஒரு படம் வரல, ஒத்துக்கணும். அப்ப ஒரு ஹீரோ வந்து நீங்க கோட் சுட்டு போட்டு கன் எடுத்துட்டு சுட்டா மட்டும் ஹீரோ இல்லை. நீங்க கிராமத்துல இறங்கி பண்ணணும், கிராமத்து கதையை பண்ணணும். ஒரு கிராமத்தை நான் நடிச்சு வெற்றி அடைஞ்சாதான் நீங்க தமிழ்நாட்டுல முழுமையான ஹீரோ. நான் ஃபேண்டசி ஹீரோ, நான் இதுக்கு பேன் இண்டியா மூவி பண்றேன், கோட் தான் போடுவேன், ஷூ தான் போடுவேன், துப்பாக்கி தான் கையில் வச்சுக்கிறோன்னா நீங்க முழுமையான ஹீரோ ஆக முடியாது. இன்னைக்கு எம்ஜிஆர்ல இருந்து, சிவாஜில இருந்து, ரஜினில இருந்து, கமல்ல இருந்து, விஜய்ல இருந்து, அஜித்ல இருந்து இன்ன வரைக்கும் உள்ள ஹீரோ வரைக்கும் கிராமத்துல இறங்கி அடிச்சாதான் முழுமையான ஹீரோ. அசோக் அவர்கள் வடம் மஞ்சு விரட்டு இந்த கிராமத்து கதையில கிராமத்து நாயகனா ஒரு வீரமுள்ள இளைஞனா நடிச்சிருக்காரு. நீங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய அசுவத்தை கொடுக்கும். கேட்காமா கொஞ்சம் நீங்க எதிர பயமா இருக்கு, கொஞ்சம் உட்காருங்க. கதாநாயகி யாழினி முருகன். இந்த அவங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு விரும்பாண்டியில் அபிராமி பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா, நல்லா நடிச்சிருந்தீங்க. அந்த ஆம்பளை சட்டை போட்டோடனே கரெக்டா பக்கா அந்த கிராமத்து லுக்கு. எங்க ஊர்லாம் ஆம்பளை மாடு வளர்க்குறத விட பொம்பளைக்கு தான் அதிகம் மாடு வளர்ப்பாங்க. அவங்க தான் குளிப்பாட்டி எல்லாம் பண்றது, அவங்க பராமரிக்கிறது எல்லாமே அவங்க தான். ஆம்பளை கரெக்டாக நேரம் இழுத்து கொண்டு ஜல்லிக்கட்டு விடுவாங்க. அதை பராமரிக்கிறது லேடிஸ் தான் கரெக்டாக. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சு எங்களுக்கு பெரிய அளவில் எங்களுக்கு கிராமத்து கதையெல்லாம் கொஞ்சம் கிடைக்கல. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களும் பெரிய அளவில் வெற்றி அடையணும். அடுத்து இந்த வடம் மஞ்சு விரட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த படத்தின் தயாரிப்பாளர் பழனிசாமி. ஆமாம், அவரை பிடிச்சவருன்னா நம்மள மாதிரி அதிகம் பேசுகிறவர். வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உட்காந்துட்டார் அவர். ஆனால் இப்படி ஒரு கதை எடுத்து நல்லா தெரியும், இது வந்து நம்ம சின்ன படிச்சுட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இது சின்ன பட்ஜெட்டே இல்லை. பொருளாதார ரீதியாக என்ன எவ்வளோ செலவு பண்ணுங்கிற பொறுத்துலாம் இங்கே பட்ஜெட்டில் தரம் பேசணும். இந்த படத்தோட தரம் பேசுது, ஒவ்வொரு ஃப்ரேம் தரம். பழனிசாமி இந்த படம் வெற்றி அடைந்து நீங்க தொடர்ந்து படம் பண்ணணும் சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களை மாதிரி பிடிச்ச சொன்னாங்களே பிடிச்சன்னு. நீங்க இதே மாதிரி சார், இவர் கரெக்டாக கதை தேர்ந்தெடுத்துக்கார் சார், கரெக்டான இயக்குனர் தேர்ந்தெடுத்துக்கார் சார், கரெக்டான ஒரு பட்ஜெட் பண்ணிருக்காரு, கரெக்டான ஹீரோ தேர்ந்தெடுக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற தயாரிப்புலாம் விட்டுருவோம், கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல தயாரிப்புறவங்கள அவ்வளோ பாராட்டுவோம். கண்ணு தெரிஞ்சு நல்ல மற்ற தயாரிப்பு விட்டுருவோம். இப்போ கண்ணு தெரிஞ்சு ஒரு நல்ல தயாரிப்பாளர், தரமான தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும், தொடர்ந்து வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.